ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்பு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அது கூடயே வந்து கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி எல்லாம் விரட்டலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் அதிகமாக சர்க்கரையில் வந்து எறும்பு வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு எடுத்து ஒரு 4 பீஸ் போல் வந்து சர்க்கரையில் வந்து போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எறும்பு சுத்தமாக வராதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வெள்ளை ரவையெல்லாம் யூஸ் பண்ணாலும் சரிங்க, அந்த வெள்ளை ரவையிலும் வந்து எறும்பு வருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு 2-3 பீஸ் வந்து கிராம்பு போட்டுக்கலாங்க. போட்டு விட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சுத்தமாக எறும்பு வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே அரிசியில் வந்து செல்லு பிடிச்சிருங்க. அப்படி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசியிலையும் இந்த மாதிரி ஒரு 5-6 பீஸ் போல் வந்து கிராம்பு போட்டு விட்டுக்கலாங்க. போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அரிசியிலையும் வண்டு பிடிக்காதுங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது சின்ன வெங்காயம் வச்சு வந்து பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. இப்போ இது கூடயே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூடயே நம்ம பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கம்மியாக சேர்க்கணுங்க, வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி எல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் புளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது கூடயே மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை சேர்த்துட்டு ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க, லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளியும் சேர்த்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சோம்னா இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வரமிளகாவை வந்து 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சூப்பரான சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர்ற பல்லி, கரப்பாம்பூச்சி, எலிக்குண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 1/2 லெமன் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத பாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி 1 யூஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்க, அது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஹார்பிக் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஹார்பிக் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடயே இந்த 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. யூஸ் பண்ணுறக்கும் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட வந்து ஒரு பூச்சி உருண்டை சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இன்னும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பாருங்கள் இதை பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வந்து இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரம் விளக்குற சோப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய் துருவலில் வச்சு கொஞ்சமாக லைட்டாக வந்து துருவி எடுத்துக்கலாங்க. நான் இதில் சேர்க்குற பொருள் பூராமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து சேர்த்துருக்கேங்க. அதனால் அதை வச்சே வந்து நம்ம ஈஸியாக தவிர்த்தலாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் வாங்க வேண்டிய தேவை இருக்காதுங்க. வீட்டிலையே வந்து நேச்சுரலான முறையில் வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு வர எலியை வந்து நம்ம விரட்டலாங்க ஈஸியாக. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்தாச்சுங்க. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கோதுமை மாவு தாங்க. மாவு ஐட்டமெல்லாம் எப்பயுமே வந்து எலி பெருச்சாலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் மாவில் எது செஞ்சாலும் அது கண்டிப்பாக வந்து சாப்பிட வருங்க. அப்படி சாப்பிட வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே பிரச்சனை வருங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி வராதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதிலே தான் கலந்துக்கோணுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு கையில் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிற கெமிக்கல் வந்து சேராதுங்க. அதனால் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு இதில் வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடுப்பு எப்பயும் நைட்டு டைம் க்ளீன் பண்ணிட்டு படுத்தோம்னா நைட் டைமில் தான் எலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே ஒன்று வச்சு விடுங்க. இல்லை அடுப்புக்கு கீழே வைங்க. எதா வச்சாலும் சரிங்க. ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கவனமாக இருங்க. அதே மாதிரி சமையல் கட்டில் ஜன்னல்லையும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் வச்சு விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு எங்கே எலி பெருச்சாலி தொந்தரவு அதிகமாக இருக்கோ அங்கே வச்சு விடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.